கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கிருபையாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 147 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு நாம் கர்த்தரை துதிக்கிறோமோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் அது நல்லதாக காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை அதிகமாக துதிக்கணும், அடுத்தவரை கீர்த்தனம் பண்ணி பாடி மகிமைப்படுத்தணும். அது நமக்கு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த பூமியில் மனிதர்கள் எதையோ நல்லது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அவரை துதிக்கிறதே நல்லது, அவரை கீர்த்தனம் பண்ணுகிறதே நல்லது. அல்லேலூயா. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தரை துதிக்கிறது நல்லது, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. அடுத்து துதித்தல் தான் இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை துதிக்கிறது இன்பம், கர்த்தரை துதிக்கிறதா ஏற்றது. அப்படி நாம் அவரை துதித்து ஸ்தோத்திரித்து கீர்த்தனம் பண்ணி வாழும்போது அது நமக்கு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் இன்பத்தை உலகத்தில் தேடுகிறார்கள், உலக காரியங்களில் இன்பத்தை தேடுகிறார்கள், பாவத்துக்கு இடம் கொடுத்து இன்பத்தை தேடுகிறார்கள். வேதம் சொல்லுது, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இன்பம் கர்த்தரை துதிக்கிறதுலையும் அவரை கீர்த்தனம் பண்ணுகிறதுலையும் தான் இருக்கு. அல்லேலூயா. சரியான ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இன்பத்தை கர்த்தர் எதிலே வைத்திருக்கிறார்? கர்த்தரை துதிக்கிற காரியங்களில், அவரை கீர்த்தனம் பண்ணுகிற காரியங்களில், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் தான் கர்த்தர் இன்பத்தை வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் எல்லாம் நீங்கி நம்முடைய வாழ்க்கை இன்பமாய் மாற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரிங்க, கீர்த்தனம் பண்ணுங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. அது நமக்கு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். கர்த்தரை நன்றாக துதிக்கிற ஒரு நபரை கர்த்தர் எருசலேமாக கட்டுகிறார். அல்லேலூயா. ஒரு தேவ ஆலயமாக கட்டுகிறார். தேவனுக்கு பிரியமான ஒரு கருவியாக கர்த்தர் கட்டுகிறார். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற ஒரு நபராக தேவன் அந்த நபரை உருவாக்குகிறார். துரத்துண்டு இஸ்ரவேலர் எல்லாம் கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. நம் கர்த்தரை எந்த அளவு துதிக்கிறோமோ அந்த அளவு நாம் தேவனுக்காக தேவ அன்பில் தேவனுடைய வார்த்தையில் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய அன்பினால் கட்டப்பட்டவர்களாக காணப்படுவோம். பரிசுத்த ஆவியின் அன்பின் கட்டினால் கட்டப்பட்டவர்களாக காணப்படுவோம். எந்த அளவு கர்த்தரை துதிக்கிறோமோ அந்த அளவு கர்த்தர் நம்மை எருசலேமாக கட்டுகிறார், தேவனுடைய ஆலயமாக கட்டுகிறார், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாக நம்மை கட்டுகிறார். நாம் நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் எல்லாம் தேவனால் எருசலேமாக கட்டப்படணும். எந்த அளவு நம்ம கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து அவரை கீர்த்தனம் பண்ணி வாழுகிறோமோ அந்த அளவு நாம் எருசலேமாக கட்டப்படுகிறோம். அல்லேலூயா. ஆகவே நாம் ஜெபிப்போமா? எங்கள் தகப்பனை, இந்த நல்ல வேளைக்கு ஆமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, கர்த்தரை துதியுங்கள், அவரை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பம் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று நாங்கள் வாசித்தோமே. உம்மை துதிக்கிற கிருபைகளை தார். உம்மை துதிக்கிறதே எங்களுக்கு இன்பம் ஏற்றதும் என்று நினைத்து வாழுகிற கிருபைகளை தார். கர்த்தாவே, நீர் எருசலேமை கட்டுகிற தேவன், துரத்துண்ட இஸ்ரவேலர் எல்லாம் கூட்டி சேர்க்கிற தேவன். நாங்கள் அதிகமாக உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து உம்மால் நாங்கள் எருசலேமாக கட்டப்பட, கர்த்தாவே, துரத்தப்பட்ட நிலைமையிலிருந்து எல்லாரும் சமூகத்தில் கூட்டி சேர்க்கப்பட்டு உம்மால் எருசலேமாக கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை செய்யும். அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
பிரைஸ் லார்ட்.